ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு பால் அவுட் ஸ்பின் அண்ட் லெட் ஸ்பின். அதுவும் வந்து என்னன்னா ஒரு ஈஸியான அந்த ஸ்டம்பர் பால் எப்படி போடுறதுன்னு கற்றுக்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படிங்கிறத நான் வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த சீம் எப்படி பண்ணுங்கிறத நான் தனியாக வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த லெட் ஸ்பின் ஆட் ஸ்பின் எப்படி போடணுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆட் ஸ்பின்கான கிரிப் எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆட் ஸ்பின்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அதில் பேசிக்காக அந்த ஆட் ஸ்பின் மட்டும் எப்படி போடணுங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு வந்து இந்த பால் வந்து கரெக்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சீமில் வந்து கரெக்டாக உங்கள் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிருக்கணும். இப்போ பார்க்குறது இந்த வி ஷேப்பில் இருக்கணும், கரெக்டாக இப்படி இருக்கணும். அப்புறம் இந்த தேர்ட் ஃபிங்கர் இருக்குல்ல, அது இந்த ஃபிங்கருக்கு அடியில் இருக்கணும். அடியில் ரெண்டு விரலையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த இதை வந்து இங்கே பிடிக்கக்கூடாது, கரெக்டாக இந்த இடத்துல பிடிக்கணும். அப்படி நீங்கள் வேணாம் இப்போ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். டம் ஃபிங்கர் வைக்கணும்னு தேவையே இல்லை. அடுத்து இதுலேயே வந்து எப்படி ஆட் ஸ்பின் பண்ணுங்கிறது சொல்கிறேன். அதுக்கு வந்து என்னன்னா நீங்கள் அதை கரெக்டாக அந்த இடத்துல நின்று நீங்கள் எடுக்கலாம். கேமராமேன் கொஞ்சம் அங்கே வாங்க. பாத்தீங்கன்னா வெறும் கிரிப்போட மட்டும் எப்படி லைனர் லென்த் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம வந்து போட்டு காமிக்க போறோம். ஸோ முதல்ல லைனர் லென்த் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். அதுக்கு நீங்க வந்து என்னன்னா நான் சொன்ன அதே வி ஷேப்ல இருக்கிற இந்த கிரிப் எடுத்துக்கோங்க. இல்ல தம்பிங்க ரிலீஸ் பண்ணிட்டேன். இது ஆக்ஷன்னா நான் ஓடி வரும்போது என் கை வந்து இப்படி நீங்க போட்டீங்கன்னா டாப் ஸ்பின் ஆகும். அதான் மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்குலாம் நடக்கிறது. ஆனா இதுவே நீங்க வந்து ஒரிஜினல் டாப் ஸ்பின் பண்ணணும்னா இது பிடிச்சிட்டு நீங்க ரிலீஸ் பண்ண பேட்ஸ்மேன் இந்த பாம் இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்ல, கரெக்டா அது வந்து பேட்ஸ்மேனை பார்க்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க கரெக்டா உங்க தலையோட ஹைட்டுக்கு நீங்க எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வருவீங்கல்ல ரிலீஸ் பண்றதுக்கு. அப்ப நீங்க வரும்போது இந்த இப்படி நீங்க வந்து உங்க பாலை வந்து இப்ப நீங்க வந்து திருப்பி விடலாம், ஸ்பின் பண்ணி விடலாம் உங்க கையில இருந்து. அப்படி பண்ணதுனால ஸ்பின் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆஃபர் ஆகும். ஸோ அது வந்து எப்படிங்கிறத நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, அசைய கொடுக்கும். இப்போ ஸ்டெப் எங்கே இருக்கா? இப்போ நான் என்னோட அதே கிரிப்பை நான் யூஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி என்னோட ஆக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதை ஸ்லோ மோஷனில் பண்ணனால உங்களுக்கு வந்து ஒழுங்காக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதை நான் எப்போது சொல்ல என்னோட பவுலிங்கை போட்டுருக்கேன். அண்ட் நவ் திஸ் இஸ் மை ஆக்சுவல் பவுலிங். நான் எப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ லெட் ஸ்பின்கான கிரிப்பை வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு இப்போ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. அது ஏற்றணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை சேனல். இனிமேல் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி இதெல்லாம் தெரியணும்னா ஒன்று கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸை உங்களுக்காக நான் எடுப்பேன். ஓகே, தேங்க்யூ. இட்ஸ் லெட்ஸ் நோ வித் டிகே சேனல். Subscribe and like my channel and comment what you want. Thank you.